பாதாள உலகத்திலே ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணீர் பெண்கொடியானவளும் குழந்தை இல்லை என்று மனதிலே வருத்தம் கொண்டு ஆண்டவனை நினைத்து நாம இருவேரும் தவம் இருக்க வேண்டும். மறையோனை நினைத்து தவம் இருந்தால் நம்மளுக்கு மதலை வரம் கண்டிப்பாகவே கிடைக்கும் என்று இருவேரும் ஆண்டவனை நினைத்து 12 வருட காலம் அருந்தவங்கள் செய்து வருகிறார்கள். அப்படி தவம் செய்து வரக்கூடிய வேளையிலே வண்டுமலையிலே வண்டுமுகா ரிஷி வர்ணன் தவம் இருந்து வருகிறார். அவர் எப்பேற்பட்ட மனிதர்? எப்படி? மூவாசை வெறுக்கப்பட்டவர். மண் மனையாசை, பொன் பொருளாசை, பெண் ஆசை. அப்படி தாய்க்கு பின்னால் தாரம் என்று சொல்வார்கள். சரி. அப்படி ரிஷிமுகாவர்ணன் ஆனவர் வண்டுமலையிலே வண்டுமுகா ரிஷிவர்ணன் ஆசைகளை வெறுத்து தவம் இருக்கிறார். எதற்காக? இந்த அமர்ந்திருக்காரு எங்க ஐயா அல்லல் காத்த ஐயனார். இவருடைய சிவநாமத்தை பெறுவதற்காக. கடவுளுடைய நாமத்தை நாம அடைய வேண்டும் என்று சொன்னா ஒரு மனிதனானவனுக்கு எந்த ஆசையும் இருக்க கூடாது. எந்த நேரமும் அரகரா சிவசிவா என்று சிவனுடைய நாமத்தை மட்டும்தான் சொல்லணும். அந்த மாதிரி மனிதர்களால் அப்படி இருக்க முடியாது. ஆனா வண்டுமுகா ரிஷிவர்ணன் அப்படி மூவாசைகளை வெறுத்து இருந்தார். சரி. அவருடைய தவ மகிமை மிகுந்ததானா? நாமளுக்கு கைலையில் இடம் கிடையாது. வண்டுமுகா ரிஷிவர்ணனுடைய தவத்தை கண்டு கைலையிலே மும்மூர்த்திகளும் கலந்து பேசுகிறார். சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளும் கலந்து பேசுகிறார். சரி. என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அத்தான் பகவானே வண்டுமலையிலே வண்டுமுகா ரிஷிவர்ணன் தவம் இருக்கிறார். தவ மகிமை மிகுந்ததானா நாமளுக்கு கைலையில் இடம் கிடையாது. அதனால இப்பமே அவர் தவத்தை நம்ம கலைக்க வேண்டும் என்று. தவத்தை கலைக்கணும்னா யாரால முடியும்? ஒரு தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு சின்ன குழந்தை, பச்சை குழந்தை நினைச்சதுன்னா எந்த காரியத்தினாலும் சாதிக்கும்னே. சின்ன குழந்தைகள் நினைச்சா எந்த காரியத்தினாலும் வெற்றியாக செய்யும். அதனால் ஒரு குழந்தையை நம்ம பிறவி செய்ய வேண்டும். சரி. குழந்தையை பிறவி செய்தால் அந்த வண்டுமுகா ரிஷி தவத்தை நாமல் கலைத்து விடலாம் என்று பிரம்மதேவன் படைத்தார். சிவன் உயிர் கொடுத்தார். என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அந்த குழந்தையை கையில் எடுத்தார். அத்தான் பகவான் கையிலே கொடுத்தார். அத்தான் பகவானே ஆதி கைலாய மலையிலே நின்று பூலோகத்தில் தவம் இருக்கிறாரே வண்டுமுகா ரிஷிவர்ணன். அவர் தவம் கலைய வேண்டும் என்று இந்த குழந்தையை வீசி என்று வாக்கு கொடுத்து குழந்தையை கையிலே கொடுத்தார். சரி. ஆண்டவன் பகவான் குழந்தையை வாங்கினார். கைலாய மலையிலே நின்று பூலோகத்திலே தவம் இருக்கும் வண்டுமுகா ரிஷி தவம் கலைய வேண்டும் என்று அந்த குழந்தையை எறிந்தார். ஆண்டவன் எறிந்த அந்த குழந்தையானது ரிஷிமுகா வடியில வந்து பொத்திடுவது. தவத்தில் இருந்தவர் கண்ணை முழிச்சாரு. சரி. மடிய உத்து பார்த்தாரு. வலு 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 வலுன்னு வாழைப்பழம் போல அழகா அப்படி ஒரு புள்ள ஆண் குழந்தை. வண்டுமுகா ரிஷிவர்ணனோ குழந்தையை மார்புக்கு மேலே தூக்கினார். யாரால் படைக்கப்பட்ட குழந்தை? யாரு சூழ்ச்சியவளினால் என் தவத்தை கலைக்க பிறந்தாயோ அவர்களுக்கே நேர் விரோதியாக போய் வளர்ந்து உன் உடம்பெல்லாம் எரிய கடவுதென்று சாபம் கொடுத்த பிள்ளை வீசி எறிந்தார். அந்த வண்டுமுகா ரிஷி எறிந்த குழந்தையானது எங்கே வருகிறதானா? ரிஷி அவர் எறிந்த பிள்ளை, ரிஷி அவர் எறிந்த பிள்ளை எங்கே எங்கே வருவதானா? ஆகாயம் தன்னை விட்டு பூமியும் தன்னை நோக்கி பூமாதேவி கையதிலே பூமாதேவி கைய குழந்தையதோ விழுந்திடுமா? பூமாதேவி பெண்கோடியா குழந்தை இல்லை என்று சொல்லி தவம் இருக்கும் ரத்த கண்ணி ரத்த கண்ணி மடியதில மதலையத்தம் போடுவாளா மாயமாக மறைவாளா
கண்ணீர் பெண் கொடியா குழந்தைய தான் கண்ட போதே அள்ளி அவ கையிலெடுத்தா அள்ளி மகனை கையிலெடுத்தா அவளோ அரவணைத்து முத்தமிட்டா அரவணைத்து அவளோ தூக்கி மெல்ல கையிலெடுத்தா வாளோடு தோளணைத்தா வாரி மகனை கையிலெடுத்தா வருண லட்சம் முத்தமிட்டா ஆளனையும் அழைத்து கொண்டே ஆளனையும் அழைத்து கொண்டே ஆதி பாதாள உலகமாறா ரத்த கண்ணீர் பெண்கொடியானவள் குழந்தையை கண்டபோது அள்ளி அரவணைத்து அன்போடு முத்தமிட்டாள். அவ தூக்கி தோளணைத்து தோளோடு முத்தமிட்டு வாரி அணைத்தாள். குழந்தையை வர்ணலட்சம் முத்தமிட்டாள். முத்தமிட்டு கொண்டு ஆளனை அழைத்து பாதாள உலகத்துக்கு வருகிறாள். ரிஷிமுகாவர்ணனும் ரத்த கண்ணீர் பெண்கொடியானவளும் 56 நாட்டு அரசர்களுக்கும் அதிபதி சக்கரவர்த்தி. அவங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்வாங்க? கூட்டம் என்ன நாட்டம் என்ன? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா நாம என்னெல்லாம் சீர் சிறப்பு எல்லாம் செய்தோம். நம்மளால ஏண்டது சரி ஒரு லட்டோ ஒரு சாக்லேட்டோ ஒரு கற்கண்டோ. அந்த காலத்துல சீனி பழம். ஆமா அதற்கு அப்புறம் தான் அந்த சாக்லேட் லட்டு எல்லாம். ரிஷிமுகாவர்ணனும் அந்த ரத்த கண்ணீர் பெண்கொடியானவளும் பாதாள உலகத்திலே எப்படி சீரு சிறப்பெல்லாம் செய்து வருகிறார்களானா செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பழம் செலவு செய்தார். அருமை மகன் பிறந்தான் என்று அள்ளி பணம் தானம் செய்தார். சாந்தோடு சந்தனமா சாந்தோடு சந்தனமா அங்கே தாம்பூலமும் செலவு செய்தார். ஐயனே அன்னதானம் சொர்ணதானம் பாதாள உலகத்தில 56 அரசருக்கோ ரிஷிமுகாவர்ணனுமா ரத்த கண்ணீர் பெண்கொடியும் தானத்தோடும் தருமத்தோடும் சிறப்பெல்லாம் செய்துவாரா. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.